ஹலோ கைஸ், வெல்கம் டு சகா பேங்கிங் கைடன்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் சகா. இன்றைக்கி நம்ம மெயின்ஸ் பசில் சீரீஸில் தேர்டு பசில் பார்க்கலாம். ஒரு சேலஞ்சிங்கான டெசிக்னேஷன் பேஸ்டு பசில் தான் பார்க்க போகிறோம். 3 வேரியபிள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்டன் பண்ணாமல் விட்டுட்டு போயிடக்கூடாது. அட்டன் பண்ண ட்ரை பண்ணணும். ஈஸியாக தான் இருக்கும், ஜாலியாக தான் இருக்கும். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மொத்தம் 9 பேர் இருக்காங்க. 9 பேங்க் இருக்குது, 9 இயர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இயர் போட்டுக்கலாம். ஓகே. The one who joined in DCB joined in an even numbered year, but not in the leap year. லீப் இயர்னால் என்ன? ஒரு வருஷம் 4ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா அதான் லீப் இயர். இதில் எதெல்லாம் லீப் இயர்னால் 2016, 2020 இந்த ரெண்டுமே லீப் இயர். என்ன கொடுத்துருக்காங்க? டிசிபி பேங்க் ஈவன் நம்பர் இயரில் வருமா. அது போக மிச்சம் ஈவன் நம்பர் எதெல்லாம் இருக்குது? 14 போடலாம், 16 போட முடியாது, 18 போடலாம். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பாசிபிலிட்டியில் போட்டுக்கலாம். 20 போட முடியாது, 22 போடலாம். ஆக்சுவலாக மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பசிலில் பாசிபிலிட்டி போடுறதுக்கு யோசிக்கவே கூடாது. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ வருதோ அவ்வளோ பாசிபிலிட்டியை ஃபஸ்ட்டே போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு only 3 persons joined between the one who joined in DCB and you who joined immediately after the one who joined in HDFC. ஓகே, அதாவது டிசிபிக்கும் யூக்கும் இடையில் 3 பேர். யூ ஹெச்டிஎஃப்சிக்கு கீழே இருக்குமா. அப்போ 1 2 3 யூக்கு மேலே ஹெச்டிஎஃப்சி. இதில் மேலே யூ வரும், யூ போடலாம். ஆனால் யூக்கு மேலே ஹெச்டிஎஃப்சி போடணும் அப்படிங்கிறதுக்காக இதில் நம்ம இந்த பாசிபிலிட்டியில் போட முடியாது. ஸோ கீழே தான் போட முடியும். ஸோ யூ ஹெச்டிஎஃப்சி. ஒன்று 2 3 யூ ஹெச்டிஎஃப்சி. ஓகே. More than 3 persons joined between the one who joined in HDFC and Q who doesn't join the first. Q மேலே ஃபஸ்ட்டு Q ஜாயின் பண்ணலைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஹெச்டிஎஃப்சிக்கும் க்யூக்கும் இடையில 3 பேருக்கு மேலே இருப்பாங்களாம். ஹெச்டிஎஃப்சி இங்கே இருக்குது. 1 2 3 4 5. ஓகே, லாஸ்ட்டில் க்யூ போடலாம். ஏன்னா க்யூக்கும் ஹெச்டிஎஃப்சி இடையில 3 பேருக்கு மேலே இருக்காங்க இந்த பாசிபிலிட்டியில். இதில் 1 2 3 4. ஸோ இங்கேயும் போடலாம், இங்கேயும் க்யூ போடலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா தனியாக ஒரு பாசிபிலிட்டி எடுத்து போட்டுக்கலாம். டிசிபி ஓகே. இதில் 1 2 3 4 லாஸ்ட்டில் க்யூப் போட முடியும், போட்டுக்கலாம்.
ஓகே, அடுத்து the number of persons joined before Q is 1 more than the number of persons joined after P. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, க்யூக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்களை விட பிக்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்க ஒருத்தங்க கம்மியாக இருப்பாங்கன்னு அர்த்தம். அதே அவங்க மாற்றி வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. க்யூக்கு மேலே ஜாயின் பண்ணவங்க பிக்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்களோட 1 கூட இருப்பாங்களாம். அப்போது க்யூக்கு மேலே இங்கே 1, அப்போ பிக்கு கீழே யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இதில் ஆல்ரெடி க்யூ இருக்குது இந்த லாஸ்ட் பாசிபிலிட்டியில். ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல் பண்ணிக்கலாம். ஐயோ, ஓகே, க்யூக்கு மேலே 8 பேர் இருக்காங்கன்னா பிக்கு கீழே 7 பேர் இருப்பாங்க. பி போட்டுக்கலாம். இங்கே க்யூக்கு மேலே 2 பேர் இருக்காங்க, அப்போ பிக்கு கீழே ஒருத்தங்க இருப்பாங்க. க்யூக்கு மேலே 8 பேர், பி இங்கே பண்ணணும். ஓகே, the one who joined in ICICI joined in an odd numbered year where neither P nor Q joined in ICICI. ICICI வந்து ஆட் நம்பர் இயர், ஆனால் பியும் க்யூவும் ஐசிஐசிஐயில் ஜாயின் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு 3 பாசிபிலிட்டி தான் இருக்கிற அதில் பார்க்கலாம். பி க்யூ ஐசிஐசிஐ கிடையாது, ஆட் நம்பர் இயரில் போடணும். 15 போடலாமா ஐசிஐசிஐ, ஆனால் பி இருக்குது போட முடியாது. அடுத்து 17 HDFC இருக்குது போட முடியாது. 19, 21 போடலாம். 19 ஐசிஐசிஐ போட்டோம் அப்படின்னா போடலாம். பட் ஆனால் அடுத்த சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஸ் ஜாயின்ட் 2 years பிஃபோர் த ஒன் who joined in ICICI but neither joined in HDFC nor in CSB. அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐசிஐசிஐ நம்ம இங்கே போட்டோன்னா அதுக்கு முன்னால் 2 years பிஃபோர் எஸ்ஸுங்கிறவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த எஸ்ஸுமே எஸ்ஸு ப்ளஸ் இந்த பிளேஸில் உள்ளவங்க வந்து ஹெச்டிஎஃப்சி சிஎஸ்பியில் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்களாம். இப்போ இங்கே இதில் 19 நம்ம ஐசிஐசிஐ போட்டோம் அப்படின்னா 17 எஸ் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் எஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி இருக்குது, ஸோ அதனால் அப்படி போட முடியாது. ஸோ நம்ம 21 தான் போட்டாகணும் ஐசிஐசிஐ, இங்கே எஸ்ஸு. ஓகே, அதே மாதிரி இங்கே ஐசிஐசிஐ ஆட் நம்பர் இயர் 15 போடலாம். ஆனால் அதுக்கு மேலே 2 years பிஃபோர் எஸ் போடணுங்கிறதால, ஆனால் இங்கே அதுக்கு மேலே போட முடியாது. ஸோ 17 போட்டோன்னா எஸ் போட முடியும். 19 போடலாம். எஸ் ஐசிஐசிஐ போடணும். இதில் வந்து மொத்தம் எஸ் வந்து 15 போட்டு 17 ஐசிஐசிஐ போடலாம். இன்னொன்று 17 எஸ் போட்டு 19 ஐசிஐசிஐ போடலாம். ஸோ இந்த ஒரு இதுலேயே 2 பாசிபிலிட்டி போடலாம். ஸோ அதை நம்ம தனியாக எடுத்து எழுதிடலாம். QDCB ஓகே, SICICI SICICI. ஓகே, அடுத்த பாசிபிலிட்டியில் ஐசிஐசிஐ பியில் வராது, பிக்யூ வராது. ஸோ 19, 21. அப்போ 19 எஸ் போட்டுட்டு 21 தான் ஐசிஐசிஐ போட முடியும். ஓகே, போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு
The number of persons joined between S and the one who joined in DCB is the same as the number of persons joined between Q and N. அப்போ S DCB QN சேம் சொல்கிறாங்க. எஸ்ஸுக்கும் டிசிபிக்கும் ஃபஸ்ட்டில் 1 2 3 மொத்தம் 4 பேர் இருக்காங்க. அப்போது க்யூக்கும் எண்ணுக்கும் இடையில் 4 பேர் இருப்பாங்க. 1 2 3 4 இங்கே எண்ணு எஸ்டிசிபி இங்கே 2. அப்போ க்யூஎன்னுக்கும் ஓகே 1 2 2 எஸ்டிசிபி இங்கே 2 க்யூஎன் 2 போடணும். இங்கே தான் போட முடியும். ஆனால் இங்கே ஆல்ரெடி எஸ் இருக்குது. ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல் பண்ணிடலாம். எஸ்டிசிபி இங்கே ஓகே எஸ்டிசிபி இடையில இங்கே யாருமே இல்லை. ஸோ க்யூஎன்னுக்கு இடையிலுமே இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகே தென் the number of persons joined after n is 1 less than the number of persons joined before the one who joined in RBL. என்னுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்க 1 less than the RBLக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்க. அப்போது என்னுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்க ஃபஸ்ட் இதில் 5 பேர் இருக்காங்க. அப்போது RBLக்கு முன்னாடி 6 பேர் இருப்பாங்க. 3 4 5 6 5 6 ஓகே இதில் RBL போகிறோம். எண்ணுக்கு கீழே 3. அப்போ RBLக்கு மேலே 4 பேர் இருப்பாங்க. 1 2 3 4 இங்கே RBL போடணும். இங்கே ஆல்ரெடி டிசிபி இருக்குங்கிறதால இதில் போட முடியாது. ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல் பண்ணிடலாம். இங்கே எண்ணுக்கு கீழே 7 பேர் இருக்காங்க. அப்போது RBLக்கு மேலே 8 பேர் இருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டில் RBL வரும். The one who joined in CSB joined 4 years before R. அழிச்சிக்கலாம். ஓகே சிஎஸ்பியில் ஜாயின் பண்ணுறவங்க 4 years before R. ஓகே R who joined immediately after M. இப்போ எம்மும் ஆரும் சேர்ந்து வரும். அந்த மாதிரி எங்கேயாவது ஸ்பேஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டியில் இங்கே இருக்குது எம்ஆர். எம்முக்கு மேலே 3rd சிஎஸ்பி 1 2 3 இங்கே வரும். ஆனால் இங்கே ஆல்ரெடி HDFC இருக்கிறதால இந்த பாசிபிலிட்டியை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்டில் ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ எம்ஆரை இப்படியும் போடலாம், இல்லை இங்கே எம்மு இங்கே ஆரும் வச்சு போடலாம். தனியாக பாசிபிலிட்டி போட்டுக்கலாம். NQS DCB ஓகே 3 CSB போடணும். 1 2 3 CSB O joined 2 years before the one who joined in PNB. O joined 2 years before the one. O dash PNB வரும். அப்போ ஓவை மேலே போடலாம், வேறு எங்கேயும் போட முடியாது ஃபஸ்ட் பாசிபிலிட்டியில். ஆனால் செகண்ட் பாசிபிலிட்டியில் மாற்றி போடலாம். ஓகே ஓ மேலே போட முடியாது. இதில் ஃபஸ்ட்டு இதில் மேலே தான் போட முடியும். PNB இங்கே ஓ போட்டோம் அப்படின்னா இங்கே PNB போடணும். இங்கே ஆல்ரெடி CSB இருக்குது. ஸோ இங்கே போட முடியாது. ஓ இங்கே PNB இங்கே. whereas T joined 3 years after the one who joined in City. சிட்டிக்கு 3 இயர்ஸ்க்கு அப்புறமா T. அப்போ சிட்டி இங்கே போட்டோன்னா T போட முடியாது. இதே சிட்டி இங்கே போட்டோன்னா T இங்கே போடலாம். ஸோ இங்கே சிட்டி T
பட் டசன்ட் ஜாயின் இன் எஸ். அப்போது டி வந்து எஸ் இல்லை அப்படின்னா ஓ தான் எஸ்ஸாக இருக்கும், டி வந்து மிச்சம் உள்ள ஒரு பேங்க்காக இருக்கும். ஸோ இந்த பாசிபிலிட்டி நம்மளால் போட முடியாது, ஏன்னா சிட்டியை போட்டோம் அப்படின்னா டீ போட முடியாது. ஸோ இது கேன்சல் ஆயிரும். ஓகே கைஸ், இந்த பசிலுக்கு இதான் ஆன்சர். நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ நிமிஷத்தில் இந்த பசில் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பசில் சீரீஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.